What? Very little subscriber. Tell me what your channel name? 1000 subscribers. What? Viper SJ. Oh, good rhyming. I subscribe. So அவங்களோட சேனல் இது. நான் ப்ரமோஷன் மட்டும் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். ஐயோ இது கூட கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணவா? சரி என்னது? Hey guys, welcome back to our channel. So finally Jungle Vibe ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். டண்டேலியில் இருக்கிற ஜங்கல் வைப் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஆஃப்டர் 24 hours ஆஃப் ஜேர்னி இன் கார்லேயே. அதாவது ஓட்டுற கார்ல எங்களோட பர்சனல் கார்ல நாங்களே டிரைவ் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இங்க என்னென்ன பார்க்க போறோம்னா நம்ம ரெசார்ட் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ரெசார்ட் ஸ்டேலாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்ப்போம். ஆக்டிவிட்டிஸை தனியாக இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் டண்டேலியில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்றத 3வது வீடியோவில் காட்டுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ரெசார்ட்டை நாங்கள் எப்படி புக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஜங்கல் வைப் ரெசார்ட்டுன்ற அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு ஒரு மெசேஜை தட்டி விட்டிங்கன்னா போதும். ஒரு டீட்டெயில் பேக்கேஜை அவங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவாங்க. ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ் தாங்க அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கு பின்னாடியே ரிசப்ஷன் இருக்கும். ரிசப்ஷன் இருக்கும். அப்படியே ரூம்ஸ் அண்ட் கார்டனு டைனிங் ஹாலு எல்லாத்தையும் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லைக் வியூவை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு கெஸ்ட் பண்ணது போயிட்டு இருக்காரு. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஸோ இந்த பேக்கேஜஸில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதோட ரேட் என்னன்னு சொல்லிடுறேன். சீசன் டைம் இல்லாமன்னு பார்த்தீங்கன்னா 1400 to 1600. 1400 600க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா 1400க்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 10 ஸ்டே கொடுப்பாங்க நைட்டில். 1600க்கு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அங்கே கோபுரமாக இருக்குல்ல அந்த மாதிரி எதுனா ஒரு அது பேர் என்னதுடா கவுச் ரூம் தருவாங்க. ரூம் தருவாங்க. இது வந்து வீக் டேஸில் இல்லை வந்து நான் சீசன் டைமில் வந்தீங்கன்னா. சீசன் டைமில் வந்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1800. நம்மளுக்கு இப்போது 1800 ஏன்னா கிறிஸ்மஸ் டைமுக்கு வந்திருக்கும். 1800 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 1800 ருபீஸ்க்கு அப்படி என்னென்னலாம் தராங்கன்ட்டு ஒரு டீட்டெயில் மெசேஜ் அமைச்சிருக்காங்க. அது என்னன்ட்டு அப்படியே சொல்கிறேன். மீல்ஸு அதாவது பஃபே சிஸ்டமில் தான். மீல்ஸு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் எல்லாமே வந்து பஃபே சிஸ்டமில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு அஸ்கி டாக் இருக்குது பார்த்தீங்களா? எங்களை மாதிரியே ஸ்டே பண்ண வந்தவங்க ஒருத்தவங்க அஸ்கி டாக்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது எங்களை முறைச்சி வர பார்த்துட்ருக்கு. ஸோ இப்படி வா விட்டு எங்கடா போகிற? இது தவிர்த்து இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டோர் ஆக்டிவிட்டீஸில் ஜோயல் இண்டோர் ஆக்டிவிட்டீஸில் ரெயின் டான்ஸ் இருக்கான். நைட் ஃபயர் கேம்ப். எங்கடா போகிற? இங்கே வாடா. நீ தெரியவே மாட்டடா. சரி இண்டோர் ஆக்டிவிட்டீஸில் ரெயின் டான்ஸ் இருக்கான். நைட் ஃபயர் கேம்ப் இருக்கா. அது நடத்துற வீடியோவும் அப்படியே போடுறோம். சரி அடுத்து மியூசிக்கல் நைட் இருக்கான். அப்புறம் ஆர்ச்சரி ஷூட்டு நம்மால் பண்ணல, வேற யாரோ பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஆர்ச்சரி ஷூட்டும் டாட் போர்டு ஒன்று தானடா? ஆர்ச்சரி ஷூட்டு டாட் போர்டு தவறு உண்டாது பூட்டிட்டு போயிட்டாங்கடா. சரி இங்க வாங்க உட்காருங்க. சாவி தாங்கடா. சரி அவ போய் வாங்கிட்டு வருவா. அதுக்குள்ள நான் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஆர்ச்சரி ஷூட் இருக்கான். அதுக்கப்புறம் டாட் போர்டு ஷூட் இருக்கு. ரெண்டும் ஒன்று தான். டேபிள் டென்னிஸ் இருக்கு, பேட்மிண்டன் இருக்கு, கேரம் இருக்கு, செஸ் இருக்கு, சைக்கிளிங் இருக்கு. அதுக்கப்புறம் சைட் சீயிங்லாம் பார்த்தீங்கன்னா டண்டேலியில் ரிவர் ஆக்டிவிட்டிஸை தவிர்த்து நிறைய சைட் சீயிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட இருக்குது. அது நம்மளுக்கு இஷ்டம்னா நாளைக்கு காலைல 7 மணிக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி பார்க், பேக் வாட்டர்ஸ், சுப்பா டேம், குரோக்கடைல் பார்க்.
இது தவிர்த்து ஜங்கிள் சஃபாரி நீங்கள் தனியாக போகணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு 650 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இவங்க ரெசார்ட்லேயே வந்து நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கயாக்கிங்கும் போட்டிங்கும் இவங்களே வந்து அக்காமடேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே மெயினாக எல்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து இந்த ரிவர் ராஃப்டிங். நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ரிவர் ராஃப்டிங் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் நேற்று சென்னையிலேருந்து கிளம்பி இங்கே இவ்வளோ தூரம் வந்தோம். ரிவர் ராஃப்டிங் வந்து சீசன் டைமில் முக்கியமாக டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்டால் தான் தண்ணி ஃபோர்ஸாக வந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்குமா தெரியல, எங்கள் லக்கு எப்படின்னு தெரியல. பட் கயாக்கிங் அண்ட் போட்டிங் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த வீடியோவையும் இதில் இன்க்ளூட் பண்ண முடிஞ்சால் இன்க்ளூட் பண்ணுறேன், இல்லைன்னா தனியாக செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ சாவியை வாங்கிட்டு வரானா பார், பொறுமையாக நடந்துக்கிட்டு. 2000 years later. சீக்கிரம் மலை நடந்து வரானா பாரு, ஆட்டிக்கிட்டு வர. எப்போ பாரு பேக்ரவுண்ட் காமிச்சு எடுத்தீங்கன்னா அப்புறம் எனக்கு என்னடா மூச்சு. அங்கேயும் அதான் பண்ண. சரி ஓகே, இங்கே பாருங்க guys, கொஞ்சம் வெளியே வந்து லாபி மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஈவினிங் டைம்ல நீங்க இங்கேயே வந்து டீ குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ணலாம். உள்ள ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் எல்லாம் போயிட்டே இருக்கு. பிக் பாஸ் இருக்கிற மாதிரி கமல. சுவிட்ச் ஆன்ல தான்டா இருக்கு. ஐயோ, இதுல கிளாத் தட்டாதான் ஒர்க் ஆகும். ஓகே, சோ இதுதான் அலங்கோலமா இருக்கு ரூம். எல்லாம் அவனுங்க பண்ண வேலைதான். ஏய் என்னையே காட்டுறா, இப்ப பாருங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏய் எல்லா டைமும் அப்படி காமிச்சிருக்கா, நான் நடந்து வந்துட்டேன்ல. இங்க பாருங்க 2 பெட் இருக்கு. 2 பெட்டுக்கு கீழே 5வது ஆளுக்கும் ஒரு பெட் கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க 5 பேர் வந்தாலும் சரி, 4 பேர் வந்தாலும் சரி, ஒருத்தருக்கு நீங்க 1800 பே பண்ணி ஆகணும். ரூம் வைஸ் கிடையாது, பர்சன் வைஸ் தான் இங்க சார்ஜஸ் அகாமடேட் பண்றாங்க. சார்ஜஸ் கலெக்ட் பண்றாங்க. மேலெல்லாம் வந்து ஃபால் சீலிங் மாதிரி போட்டு, இது ஃபால் சீலிங் கூட கிடையாது, இருங்க வெறும் அட்டை. ஆனா பார்க்க நல்லா இருக்கு, லைட்னிங்லாம் சூப்பரா இருக்கு. இங்க ஒரு வாஷ் பேசின்னு, கண்ணாடி, பாத்ரூமுக்கு போவாங்க. பாத்ரூம்ல பெருசா இல்ல, ஒரு பேர் நிக்கிறாங்க. சரி வாங்க. ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட், அதுக்கப்புறம் ஷவரு, பக்கெட்டு, அவ்வளவுதான் பாத்ரூம். நல்லாதான் இருக்கு, கிளீனா இருக்கு பாத்ரூம். இதுக்கு மேல பாத்ரூம் டூர் எல்லாம் என்னால போட முடியாது. தண்டேலி எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா 3 ரூம் கட்டினா பத்தாதான், இன்னும் ஒரு 4-5 ரூம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெசார்ட் ஸ்டேக்கு வந்து பீப்புள்ஸ் ரொம்ப அடாப்ட் ஆயிட்டாங்க போல. இங்க தனியா லாட்ஜ் எடுத்து தங்கறதுக்கு பதிலாக 1800 ரூபா ஒரு நாளைக்கு கொடுத்தீங்கன்னா எல்லா பேக்கேஜும் இதுல இன்வால்வ் ஆயிடுன்றதுனால இந்த மாதிரி ஸ்டே தான் எல்லாரும் விரும்புறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஜெயண்ட் ஸ்விம்மிங் பூல்னே வாயில வருது. அங்க ஒரு என்னதுடா அது, ஜெயண்ட் ஊஞ்சல் இருக்கு. இங்க வந்து இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸ்ல தான் இன்வால்வ் ஆகும். இது வந்து ஆர்ச்சரி. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே ரெயின் டான்ஸ்க்கு ஒரு ஸ்பேஸு. இங்க பீப்புளெலாம் ஈவினிங் டைம்ல சேட் பண்றதுக்காக ஒரு பெரிய லானா தெரியல. ஏய் இந்த வீடியோ பண்ணலாம்டா. அம்மாவை நீ எப்படி பிடிச்சதா காப்பாத்துவியா? நீ காப்பாத்தவே வேணாம் போடா. நிறைய பிளான் வச்சிருக்கேன், ரீல்ஸ் பிளான்லாம் நிறைய வச்சிருக்கேன். ஆல்ரெடி நேற்று ஒரு ரீல்ஸ் போட்டேன், அதாவது டண்டேலிக்கு வரதே ஒரு ரீல்ஸா போட்டேன். இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் போடலான்னு பிளான் வச்சிருக்கேன். இந்த ரூம் ஸ்டே பாத்தீங்களா, இதே மாதிரி அங்க தூரத்துல ஒரு இது போட்டு வச்சிருக்காங்கல்ல, அதுதான் டென் ஸ்டே வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குமான்னு தெரியல. நான் கிட்ட போய் வேணா உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இருந்தா, இங்க வரதுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க யாராச்சும் அதுல இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா அதையும் புக் பண்ணிக்கோங்க. சரி ஸ்விம்மிங் பூல்ல குளிப்போமா? அந்த ஷட்டர் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து அப்படியே ஒரு ஷேப்ல டென்ட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. மினிமம் ஒரு 20 டென்ட்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 20 அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 20+ டென்ட்ஸுக்கும் அங்கே இருக்கிற 4 காமன் பாத்ரூம் தான். ஸோ டென்ட் ஸ்டே பண்ணணுன்னு நினைக்கிறவங்க
பார்த்துக்கோங்க. மதியம் லஞ்சுக்கு சப்பாத்தி, சென்னா, ரைஸு, கூட்டு பொரியல், பாயாசம்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. லஞ்ச் வந்து ஃபுல்லாகவே வெஜ் தான். நைட்டுக்கு டின்னருக்கு என்ன பண்ணாங்கன்னா இதே சேம் டிஷ்ஷில் எக்ஸப்ட் பாயாசத்துக்கு பதிலாக நான்வெஜ்ஜாக சிக்கன் வச்சுட்டாங்க. டேஸ்ட் வைஸ் சென்னையை கம்பேர் பண்ணும்போது எங்கே சாப்பிட்டாலுமே டேஸ்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் சாப்பிட்ற அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இதில் சிக்கனை தவிர மிச்ச எல்லா ஃபுட்டுமே அன்லிமிட்டட் தான். பட் அந்த சிக்கனும் நைட்டு ஒரு வேலைக்கு மட்டும்தான் போடுறாங்க. அது மட்டும் தான் லைட்டாக உறுத்திட்டே இருந்துச்சு. மற்றபடி கொடுத்த 1800க்கு வர்த்து தான். ஸோ கைஸ், இப்போது நைட்டு 10 மணி ஆகுது. இந்த டைமில் நம்ம டேயில் பார்த்த ரெசார்ட்டு எப்படி இருக்குன்ற வியூவை மட்டும் இப்போ காட்டுறேன். தடா, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இப்போ நான் சாம்சங் S21 எடுத்துகிட்ருக்கேன். அதனால் இருக்கிற இருட்டை விட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. அதனால் ரொம்ப ப்ரைட்டாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் பார்க்க நல்லா இருக்குல்ல. இதை பார்த்தாலே ஒரு கிறிஸ்மஸ் ஃபீல் வருதுன்னா பார்த்துக்கோங்க. இதில் லைட்டாக தான் தெரியுது. இன்னும் ஒரு வாட்டி பண்ணு. போய் படுத்தா போயிடுவானோ. ஒரு பகைக்கு எவ்வளோ நேரம் அடக்கி வச்சிருந்தேன் தெரியுமா? சரி நல்லா வரும்ன்ட்டு ஒரு ஸ்டெப்புக்கேவா. நல்லா இருக்கு இந்த ஆங்கிள். அப்படியே லைட் இப்படி 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 போகுது. ரொம்ப லைட்டாக வருதுடா. அதில் ஒரு சரக்கு இருக்கு. பட் ரூம் வந்து 1800க்கு ஓகே தான். பெட் கொடுத்து ஆல்ரெடி ஒரு கேரக்டர் படுத்துருச்சு. நீங்க வந்து டென்ட் சூஸ் பண்றதுக்கு ரூம் வந்து வர்த்தா இருக்கும். டென்ட் நீங்க அந்த கிளிப் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அதுல வந்து காமன் டாய்லெட்லாம் இருக்கு. அதை யூஸ் பண்ண முடியாது, கஷ்டம். ஆமா, இங்க தனியா செப்பரேட் ரெஸ்ட்ரூம்ஸ்லாம் இருக்கு. சோ இதான் பெட்டர். வந்தா இது எடுக்கிறது தான் பெட்டர். பேண்ட் இப்பவே நாரிடுச்சு.